அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்டேட் நம்பர் 47. பட் ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் போன்னு சொல்லிட்டு 46வது அலையை இஸ்ரேல் மீது ஏவி இருக்காங்க. நான் உங்கள் மீது 47வது அலையை வீசி இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் 14 மார்ச். நான் எடுக்க டைம் பார்த்தீங்கன்னா 8:34 8:34 AM எடுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஆஃப்கோர்ஸ் 9:30 பக்கம் வந்து ரீச் ஆயிருன்னு நினைக்கிறேன் நான். பட் நேற்று இரவு இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது ஈரான். கொத்து குண்டுகளை வீசி தாக்குதல் நிகழ்த்தியிருந்தது. சவுத், நார்த், வெஸ்ட், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று எல்லா தரப்புலையும் பிரித்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நேற்றைய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் அவங்களுடைய அந்த அப்பர் கிரேடே வந்து டவுன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு பார்க்குற திசையெல்லாம் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டே இருந்தது. அவங்க இஸ்ரேலில் மட்டும் டார்கெட்டடாக வைக்கல, சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீதும் பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டாங்க. ஈராக் மீது கடுமையான தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் விமான நிலையமே ஆல்மோஸ்ட் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் ஈரான் அடித்த அடியில் ஒரு நாடு அங்கேருந்து நான் கிளம்புறேன்ட்டாங்க. கதம் பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு நாடு மட்டும் தான் பொஜக் மோடில் இருக்கிறாங்க. ஐ மீன் டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். பதிலுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஆல்மோஸ்ட்டு தெகரனே கிட்டத்தட்ட வந்து குலுங்கி இருக்கும். தொடர்ந்து நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அந்த கார்க் ஐலாண்டை பற்றி நம்ம கிட்டத்தட்ட 3வது நாளே வந்து பேசியிருந்தோம். இன்று அதன் மீது தாக்கல் நிகழ்த்திட்டு அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து குறி தப்பெல்லாம் இல்லை, இன்னும் நாங்கள் குறி வைக்கலை, அதுக்கு இன்னும் உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது, அதை வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கன்னு இருக்காங்க. அப்போ அந்த தீவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், எங்கு தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுக்குள்ள. நேற்று இரவு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஹவுதிகள் திடீரென்று புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன வித பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதையும் நம்ம அடிஷ்னலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் ஆர்கே சேனலில் என்று ஐ திங்க் ஒரு 6 இல்லை 7 o'clock போகிறேன் நான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மிக கடுமையாக தாக்க நிகழ்த்திட்டு இருக்காங்க. நேற்று கூட நான் அந்த பதிவை வந்து போட்டிருந்தேன் ஆர்கே சேனலில். ரவிக்குமார் ஆர்கேன்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கந்தஹார் விமான நிலைய பக்கத்தில் கூட ஸ்டோரேஜ் அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு அவங்க இஸ்லாமாபாத் விமான நிலையத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸ் மாறி தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் லீவ் விட்டாங்க, யாரும் கண்டுக்கலன்ட்டு மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தகவலை முழுமையாக நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நமக்கு இப்போ முக்கியமான தகவல் நம்ம இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய தகவலை பார்க்கறதுனால. ஏன்னா நேற்று இரவே கரெக்டாக இந்திய நேரப்படி ஒரு 10:30 மணி இருக்கும் நம்ம நேரப்படி. நான் உங்களுக்கு அப்போ தான் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ 46வது அப்டேட் உங்ககிட்ட ரீச் ஆனது. ஆல்மோஸ்ட் 11 மணி ஆயிடுச்சு. அப்படி ரீச் ஆகும்போதே அவங்களோட வேவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 46 அப்போ வந்து 45, இன்னைக்கு காலையில் 46, மொத்தம் 46 அலைகளை வீசி தாக்கல் நிகழ்த்தியிருந்தேன்னு சொல்லிடுறாங்க. அதில் வந்து சென்டர் இஸ்ரேல் ஒரு பகுதியில் நேராக கொத்து குண்டுகள் விழுந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது. நேற்று நைட்டு முழுவதுமே இஸ்ரேலிருந்து யாரும் ஐ திங்க் அந்த பங்கர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. மொத்தம் 4 வேவில் அந்த நைட் ஃபுல்லாக நடந்த தாக்குதலில் சென்ட்ரல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு டெலவியூ பக்கத்துலேயும் மேலே இந்த லெபனான் பக்கத்துலேயும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது மொசாட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இதை தான் குறிவைத்து தாக்கல் நடத்தினாங்க. அதில் வந்து பெடோனியம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் மீது மிக அதிகமான பெரிய இலக்குகள், அதிகமான ஆம்புலன்ஸ் வந்து அங்கே போனதை வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து லிசோன் அப்படின்ற ஒரு பகுதியிலையும், சென்ட்ரல் இஸ்ரேலில் ஷோஹோம் அப்படின்ற ஒரு பகுதி, இந்த பகுதியிலும் வந்து பெரிய தாக்குதல் எல்லாமே பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பகுதி. ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இரவு நேரம் என்பதனால் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பள்ளிக்கூடத்தில் சேதாரம் ஏற்பட்டிருக்கும், ஆனால் குழந்தைகள் யாரும் இல்லாததுனால தப்பிச்சாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது இல்லாமல் ஏன்னா கொத்து குண்டுகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரெஸ்கிரைப்டாக அவங்களால டார்கெட்லாம் வைக்க முடியாது. அப்படியே வரும், அப்படியே வீசும் அந்த பக்கம். அப்படி வீசும்போது அவங்களுடைய அயன் டோமில் இருந்து தப்பிச்சு மீதி எத்தனை பேர் அடிக்குதோ எல்லாமே ஃபுல்லாக அங்கங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும். ரீசெண்டாக இஸ்ரேல் வந்து
இந்த கொத்து குண்டுகளில் வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் சென்காம் அவங்களுடைய ப்ரீஃபாக வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை பேட்டியெல்லாம் கொடுத்து அவங்களுடைய மிசைல் சிஸ்டத்தையும் அவங்களோட ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் இது எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோம், இன்னும் ஒரு 10% தான் இருக்குது, 20% இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அப்போல்லாம் அவங்க இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை ஃபாலோ பண்ணுறாங்க ஈரானில் இருந்து. ஆனால் நேற்று முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல் மொத்தமாக 27 பேலஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஒட்டுமொத்தமே அவ்வளோதான் அனுப்பியிருக்காங்க. அந்த 27 அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேலே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. 12க்கு மேலே சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. டே டு டே ஈரான் ஏவுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறைகிறதா என்றால் குறைகிறது, ஆனால் இலக்குகளை நெருங்குகிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிகளோட ரேடார் சிஸ்டம், எதிரிகளோட வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு ஏவுகணைகளும் வந்து எதிரிகளின் நெஞ்சில் தான் குறி வைப்போன்ற மாதிரிலாம் அவங்க. அதுவும் இஸ்ரேலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜியோனிஸ்ட்டு இனி அவங்க அந்த மண்ணை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே ஈரானில் சிந்தப்படுகிற ஒவ்வொரு ரத்தத்திற்கான பதிலடிகள் கொடுத்தே தீரும். யார் தடுத்தாலும் அந்த பதிலடிகள் வந்து உங்களிடம் சென்றே தீரும், எழுதி வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நாட்டை விட்டே ஓட போறீங்கன்ற மாதிரிலாம் நேற்றைய வேவில் பயங்கரமாக பேசியிருந்தாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா ஈரான் நேற்றைய அந்த சாலிடாரிட்டியாக சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு போராட்டம் மாதிரி அந்த ஆதரவலை அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இல்லையா, அப்பயே அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு பெரிய அட்டாக், ஷாகித் 136 ட்ரோனை அனுப்புனாங்க. பட் அந்த வீடியோ பதிவு எடுக்கிறார்ல, அவர் வந்து அதை வரவேற்கிறார். இந்த பக்கம் அந்த வீடியோ பதிவு வெளியிட்டவர் இந்த பக்கம் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்தார். அப்போ நினைக்க முடியுது, அப்போ பக்ரைனுக்குள்ளாரே ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் நிறையா இருக்காங்க, பெருசாக அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா பக்ரைனுக்குள்ளே பெரிய விஷயங்கள் மாறுன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் பாக்தாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திடீர்னு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு மொத்தம் 2 எண்ணெய் கிணறுகள் பாக்தாத்னா ஈராக்குள்ளார கடுமையான ஒரு தாக்குதல். எனக்கு தெரிஞ்சு ஈரான், இஸ்ரேல், லெபனான் அதுக்கு பார்த்தா ஈராக்கு காலியாயிடும் போல அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். குர்தீஸ் வந்து ஈரானுக்குள்ள நுழையிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல அந்த அளவுக்கு ஈரான் பெரிய டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அடிக்கிற அடியில் இத்தாலி என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நேட்டோ நாடுகள்லாம் ஒரு சில குரூப்பாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை ஒழிக்கணும்ட்டு இருந்தாங்க. பட் இத்தாலி போதும் சாமி நம்மளால முடியாது, அடி கொஞ்சம் ரொம்ப பலமாக இருக்கும் போல அப்படின்ட்டு நேற்று இரவாகவே இத்தாலி கிளம்பிட்டாங்க. இத்தாலி கிளம்பினாலும் இந்த வாரில் கலந்துக்கல, ஆனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாங்க. பட் எந்த விதமான ஆதரவுனா சும்மா ஆதரவு வச்சுக்கோங்கன்றாங்க. இந்த ஆதரவு வச்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் தைரியமாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் வந்து லொஜக் பொஜக் மோடில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ் மோடு. லொஜக் பொஜக்னு வந்து யாராவது அட்டாக் பண்ணால் கூட இப்போ வடிவெல்லாம் தடுக்கிறாருல, எந்த பக்கத்து வந்தாலும் எந்த டைரக்ஷன்லேருந்து வந்தாலும் நான் தடுப்பேன், திருப்பி அடிக்கவே மாட்டேன்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நிலைமைக்கு வந்து ஃப்ரான்ஸு லொஜக் பஜக் மோடு தான், பெரிய அளவுக்கு டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா மற்ற நாடுகளை விட ஈராக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரான்லேருந்து தாக்குதல் மட்டும் தடுக்க முடியும்னா நீங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். ஐயா உள்ளுக்குள்ளேயே 14 கிளைகள் இருக்குது. 16 கிளைகளும் ஒவ்வொருத்தரும் ஆயுதங்களை வச்சுட்டு சுற்றிட்டு திரியிறாங்க அந்த ஏரியாவில். எங்கேருந்து எங்கே அடிக்கிறாங்கன்னே தெரியல, தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவுமே அங்கே குறிப்பாக ஈராக்கில் எங்கெங்கே அடிக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை அடித்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் மற்ற நிலைகள், கடைசியில் இப்போ ஈராக்கினுடைய இராணுவத்தை அடித்தாங்க, அப்புறம் ஈராக்கினுடைய தலைமையகத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இனிமே ஓமனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறு 3 நாளாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஓமன் நாட்டில் சோஹர் நகரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் 2 பேர் நேற்று உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 10 இந்தியர்கள் வந்து காயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதாவது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஓமன் மீது. இது இல்லாமல் துபாயில் டைரெக்டாக ஒரு ஹிட்டு. பட் துபாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க. பட் அந்த பதிவு எடுத்திருக்காங்க. பட் எந்த தைரியத்தில் தொடர்ந்து இவங்கெல்லாம் எடுத்து வெளியிடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்று கூட அங்கே இருந்த தகவல்கள் வந்தது, ஒரு யூகேனுடைய பர்சன் வந்து கைது பண்ணிட்டாங்களாம், சைபர் கிரைம் வந்து. ஏன்னா மிசைல்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணது வீடியோவாக எடுத்து வெளியிட்டதுக்கு கைது பண்ணிட்டாங்களாம். அவர் அனுப்புகிறாங்களா இல்லைன்றதே டவுட்டு. பட் இருந்தாலும் மக்கள் அங்கேருந்து ஒரு சிலர் தைரியமாக வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ பதிவாக எடுத்து போடுறாங்க. கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க வீடியோ எடுத்து போடுறவங்களே. ஏன்னா துபாய் இந்த நாட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அதிகமாக இருக்குது. அது சவுதியெலாம் இன்னும் கடுமையான ரெஸ்ட்ரிக்டட், அவ்வளோ வீடியோலாம் ரீச்சே ஆகிறதில்ல. பட் இருந்தாலும் வெளியிடுறாங்க. அதே போல் யூஏஇயில் பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் ஷார்ஜா,
அங்கேயும் ஒரு ஆயில் டேங்கரை வந்து அடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல். இதில் அமெரிக்காவுக்கு பெரிய சேதாரம் என்ன அப்படின்னா, இந்த 46வது அலையில் ஈரான் நடத்தியதில் சவுதி அரேபியாவில் இந்த 135 ரீஃபியூலிங் டேங்கர், இந்த மேலே பறந்துகிட்டே இருக்கும்போது விமானங்களுக்கு வந்து ரீஃபியூல் பண்ணக்கூடிய டேங்கர், நேற்று கூட ஈராக்கில் வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து, அதாவது ப்ரோ ஈரானியன் சுட்டு வீழ்த்திட்டன்னு கிளைம் பண்ணாங்க. ஏன்னா அமெரிக்கா விசாரணை நடத்திட்டு இருக்குன்றாங்கல்ல, அந்த விமானம் வரிசையாக 5 நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த 5 நிறுத்துகிற பகுதியில் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதுனால அதாவது முழுமையாக பற்றி எரியல்னாலும் அந்த 5 விமானங்கள் சேதாரம் அடைந்திருக்கு, கண்டிப்பாக வந்து அஃபெக்டடாக இருக்குன்னு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உறுதியாக சொல்கிறாங்க. யார்? வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், சுட்டு விழுந்த உதிரி பாகங்கள் வேணால் விழுந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. சுல்தான் ஏர்பேஸில் பெரிய அளவுக்கான அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 13 அமெரிக்கர்கள் இது வரைக்கும் உயிரிழந்ததாக சென்காம் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 பேர் சீரியஸ் இன்ஜர்ட், 200 பேர் வந்து டோட்டல் இன்ஜூர்டு, 170 பேர் வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்றாங்க. பட் இந்த கேள்விக்கு கரெக்டாக விடை அளிக்கலை. ஏன்னா நேற்று கூட பீட்டர் அக்ஸத் அவர்களும் அவங்களோட ஜென்ரல் அவர்களும் பேசும்போது ஒரு வார்த்தை கேட்குறாங்க, சார் உங்களால் வந்து உறுதியாக எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அது இராணுவ ரகசியம் அப்படின்ட்டாரு. அதை அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று பேந்தர் அப்பாஸ் பகுதியில் அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஈரான் தரப்பில் வந்து ஒரு 35 பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. இஸ்ரேலுதும் ஈரான் தான் அமெரிக்காவது சேர்த்தி இந்த MQ-9 ஹெர்மஸ் 900 இந்த ட்ரோன் எல்லாம் நாங்கள் சுட்டு வீழ்த்தினது கிட்டத்தட்ட 35லேருந்து 100 பக்கமே அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கான பதிவுகளும் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டியது லெபனானில் வந்து கோஷம் அவர்கள் பெரிய அளவுக்கு அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்பு ஹெஸ்புல்லா நேற்று இரவு மொத்த இஸ்ரேலும் பிரித்து ஈரானுடன் இணைந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஈரான் நாங்கள் வேவ் வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 46வது அலையை வீச போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் அப்படி அவங்களும் மொத்தமாக ஏரியாவை பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த நார்த் ஈஸ்ட் லெபனான், சதன் லெபனான் இருக்குல்ல, லெபனானை ஒட்டி இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹெஸ்புல்லா பிரிச்சுக்கிறாங்க. அந்த 50 கிலோமீட்டருக்கு மேலே ஈரான் வந்து தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதுவும் அவங்களுடைய ஷின்பெட்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை ரொம்ப பிரதானமாக குறி வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நேம் கோஷம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே தான் இருப்பேன், லெபனானில் தான் இருக்கேன், முடிஞ்சால் என்னை தூக்கிப்பார், நான் 80 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், போதும், இதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக தான் தூக்குங்க, ஆனால் உங்கள் நாடுடைய வருஷம் 78 தான், இந்த 78வது வருஷத்தில் உங்கள் இஸ்ரேல் முடிஞ்சு, அவ்வளோதான், எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் இஸ்ரேல் இந்த 78வது வருடத்தில் நான் முடியணும் இல்லையோ முடிஞ்சது, எங்கள் படைகளுக்கு உத்தரவிட்டுட்டேன், எங்கள் படைகள் ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன கிரவுண்ட் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரும் பகுதியை வந்து வெளியேற சொல்கிறாங்க. அந்த லிட்டானி ரிவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை. உங்களுக்கு இதை நான் வரைபடத்து மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிட்டானி ரிவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்களை நம்ம விஷுவலாக தோணுதுங்க. அவ்வளோ தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதல். ஒரு இடத்துல வந்து அவங்க நடத்தின தாக்குதல் கீழே விழுந்திருக்கு, அதாவது ராக்கெட் கீழே விழுந்திருக்கு. அது இல்லாமல் இதில் நான் ஒன்றும் அவங்க ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல் அவங்க இதில் பெரும்பாலும் குறிப்பிடல. இது ஒன்லி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பெய்ரூட் போன்ற பகுதிகளில் அதிகமான அளவுக்கு தாக்குதல். ஏன் நான் இதை பிரத்யோகமாக இப்போ காட்டுறேன் அப்படின்னா, இதுவரை 770 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் நேற்று இரவு அடித்த அடியில் மேபி எனக்கு தெரிஞ்சு 850 பக்கம் லெபனான் தரப்பில் கிளைம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அரசாங்க குறிப்பில், அதாவது லெபனான் அதிகாரப்பூர்வமாக 773 பேர் இறந்து போனதான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ லெபனான் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அவங்க இஸ்ரேல் வந்து முழுமையாக அடிக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் வரல அப்படின்னா பெரும்பாலான மக்களை வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க. வெளியேற்ற அவங்க எங்கே போவாங்க? சிரியாவுக்குள்ளே போவாங்கன்னா, சிரியாவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அல் சஹாரா அவர்கள் எந்த அளவுக்கு அவர் உள்ள அலோவ் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, லெபனானை அடிக்க லெபனான் ராணுவம் ஹெஸ்புல்லாவை கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் லெபனானே, முடிஞ்சால் நீங்கள் அடிச்சு பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது
என்ன நடக்க போதோ தெரியல. ஏன்னா நான் உங்களுக்கு இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். நான் என்னன்னா இப்போதைய நிலைமைக்கு பார்ட் ஏ பார்ட் பியாக பிரிச்சிருக்கேன். பார்ட் ஏல ஈரான் நடத்திய தாக்குதலை மட்டும் பேசிட்டு இருக்கேன். பார்ட் பியில் தான் நம்ம இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பேச போகிறோம். அதுவும் கிட்டத்தட்ட குலுங்கி இருக்கிறது. தெஹ்ரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குலுங்கி இருக்கிறது. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கும் ஒரு சோக செய்தி என்னன்னா, எத்தனை நாள் நாங்கள் குட் பாய்ஸாக தான் இருந்தோம், இதுக்கப்புறம் நாங்கள் களத்தில் இறங்கி எங்கள் வித்தையை காட்ட வேண்டியதான். கைகள் துடிக்கிறது, ஆயுதங்கள் நடுங்குகிறது, அடிக்க வேண்டியதான்ற மாதிரி யார் சொல்லியிருக்கிறது? ஹவுதிகள் சொல்லிட்டாங்க. நேற்று ஹவுதிகளினுடைய டாப் மெம்பர் என்ன சொல்லிட்டாருன்னா, புகாட்டி அவர்கள், முகமது புகாட்டி அவர்கள் ஆல்மோஸ்ட் நேற்று பெரிய அளவுக்கு அந்த கொட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது நடத்தினாங்க, மார்ச் நடத்தினாங்கல்ல, அதை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு பயங்கரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஹவுதிக்கல்ங்க, ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுதிக்களை சொல்கிறேன் நான். இன்னைக்கு அவர் நேற்று இரவே உடனே செய்தியாளர்களை சந்திச்சிட்டாரு. செய்தியாளர்கள் எப்போ நீங்கள் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கப்பட்டதுக்கு அதுக்கான நேரம், நல்ல காலங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் பாய்ஸ் துடிச்சிட்டு இருக்காங்க. பாய்ஸ் வந்து பாஸ் எப்போ பாஸ் போகலாம், எப்போ அட்டாக் பண்ணலாம், போதும் நம்ம குட் பாய்ஸாக இருந்தது, அட்டாக் பிரித்து மேஞ்சலான்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்களாம். பட் இருந்தாலும் நில்லுங்கப்பா, கொஞ்சம் டைம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாங்கள் கண்டிப்பாக களத்தில் இறங்குறோம், ஈரானுக்கு ஆதரவாக இறங்குவோம், கண்டிப்பாக பழி தீர்த்தே தீர்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இது எப்போனாலும் நடக்கலாம், மேபி இன்னைக்கு காலையில் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம். இந்த அறிவிப்பு ஏன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புனா, சரி ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்டா சவுதியை வைத்து இந்த பக்கம் ரெட்சி கடல் பகுதியாக வந்தோம் அப்படின்னா, இப்போ இங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த ஏசிய நாடுகள், இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, சீனா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இலங்கை எல்லாமே வந்து பெரிய பாதிப்பு உள்ளாக போகிறோம். இனி நம்ம அடுத்து நம்முடைய சோர்ஸ், நம்ம எல்லாம் இதை நம்பிதான் இருக்கோம். அதாவது சாப்பாடுலாம் கூட வாழ்ந்துக்கலாம் போல. எனக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இல்லாமல் மக்கள் வாழ முடியல, கேஸ் இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இனி வருகின்ற காலங்கள் ரொம்ப முக்கியமான காலமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலையில் செய்தி சேனல்லாம் பார்க்க முடியுது. இல்லை ஈரான் வந்து ஒரு சேஃப் பேசேஜ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு 40,000 டன் ரஷ்யாவிலேருந்து ஆல்மோஸ்ட் வழி விட்டுட்டாங்க, வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்தியாவே வந்து அங்கே போயிட்டு நம்முடைய கடற்படையை வந்து பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வருதுன்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன். பட் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் அதனோட உண்மைத்தன்மையை நான் சோதித்து சொல்கிறேன். நான் இப்போது நிலைமைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கடந்து வருது அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். நிஜமாவே ஈரான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களான்றதுல எனக்கு பெரிய ஒரு விஷயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு வாரமாக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்க இப்போதைக்கு எந்த கப்பலை விட்டாலுமே அவங்க எண்ணெய் விலை குறைஞ்சிரும்ன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் நான் சீனாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அதனால் அவங்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம், நம்ம செய்திகள் பெரிய அளவு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இல்லை ஒரு 10 கப்பலுக்கு மேலே விட்டுருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்ட் ஏங்க. பார்ட் பி, நம்ம இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நெதன்யாஹு அவர்கள் வந்து அவர் வந்து இல்லை தாக்கல் நடத்தி வந்து இறந்து போயிட்டான்ற ஒரு தகவல் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் மறுபடியும் இன்னைக்கு நெதன்யாஹு அவரோட வெப்பேஜ்லேயே போட்டிருந்தாங்க, எக்ஸலத்திலே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவுகள் நான் மறுபடியும் இந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இந்த தடவை பாருங்கள், இதுக்கு முன்னோட இது கீழே வரைக்கும் தான் காட்டினாங்க. கீழே அவர் பேசும்போது அவர் கைகள்லாம் ரொம்ப கிளியராக 5 ஃபிங்கர் தெளிவாக தெரியுது. அதாவது எப்போ ஒரு சிலருக்கு 6 ஃபிங்கர் தெரியும் அப்படின்னா, இப்படி வேகமாக நானே இப்போ பேசும்போது ஒரு சில டைமில் வந்து நீங்கள் இப்படி வேகமாக கையை தூக்கும் போது அந்த இமேஜை நான் தூக்கணும்னா ஒரு சில இடத்துல ஃபிங்கர் வந்து பிளர் ஆகும். அப்படி பிளர் ஆகும்போது உடனே அது 6 ஃபிங்கர் அப்படின்றதெல்லாம் கதையை கட்டினாங்கன்னா அப்போ நானும் தான் மேபி ஏஐ வீடியோவாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் அது ஏஐ வீடியோ இல்லைன்னு ஆக்சுவலாக எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கப்புறம் யார் எந்த தகவல் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு சோறு, அவ்வளோதான். நீங்கள் நெதன்யாஹு அவர்கள் அவர் வந்து இறந்தா நம்புறவங்களுக்கு நீங்கள் ஏஐ வீடியோன்னு நினச்சிக்கோங்க, இல்லைன்றவங்களுக்கு அவங்களுக்கு சோறு. பட் இதில் ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னா, இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு தகவல், அதாவது ஆப்ரேஷன் ரோரிங் லயனோட வீக் 2ல் ஒட்டுமொத்தமாக 7600 ஸ்ட்ரைக் ஓவரால் நாங்கள் நிகழ்த்தியிருக்கோம். இதில் 2000 தாக்குதல் வந்து ஈரானுக்குள்ளே நிகழ்த்தியிருக்கோம். இது 4700 ஸ்ட்ரைக் வந்து எகைன்ஸ்ட் த மிசைல் சைட்.
மிசைல் சைட் அப்படின்னா அவங்க ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருந்தாங்கல்ல, அந்த இடத்த வந்து குறி வைத்து அடிச்சது மட்டும் 4700 ஸ்ட்ரைக் இருக்குது. ஆயிரக்கணக்கான IRGCs டெரர் ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து எலிமினேட்டட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்க 300 ப்ளஸ் வந்து அவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. லெபனான் மீது 1100 ஸ்ட்ரைக் டோட்டலாக வந்து பண்ணியிருக்கோம். 190 ரெட்வான் ஃபோர்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கோம். 200 மிசைல்ஸ் வந்து அவங்களுடைய முக்கிய பகுதிகளை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் வந்து மிசைல் சைட்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோன்றாங்க. இது வரைக்கும் 380 ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ் எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசும்போதே அவங்க ஒரு பக்கத்தில் வந்து ரீஃபியூல் பண்ணக்கூடிய அமெரிக்கானுடைய ரீஃபியூல் ஏர்கிராஃப்ட் ரொம்ப பிஸியாக இருந்தது. இஸ்ரேலில் இருந்தும் அங்கிருந்தும் தாக்கல் நிகழ்த்துவதற்கு யூகேல இருந்தும். அதே போல் நேற்று இரவு நடத்திய தாக்குதல், ஏன்னா நேற்று சென்காம் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ருத்ர தாண்டவத்தை பார்க்க போகிறீங்க இன்று இரவு, மேக்சிமம் அட்டாக் ஈரான் மீது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று இரவு அட்டாக் மேக்சிமம் நடந்தாங்கன்னா எஸ், மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை நடத்தியிருந்தாங்க ஈரான் மீது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு கூட பார்க்க முடியுது. அந்த வீடியோ பதிவு வெளியிட்டு B2 ஸ்டீல்த் பாம்பர் மூலியமாக தான் நாங்கள் தாக்கல் நடத்தினோம். நிறைய வந்து மண்ணோட மண் ஆகியிருக்கும், அடித்த அடியில் தெஹரான் வந்து பெரும்பாலான பகுதிகள் மண்ணோட மண் ஆகியிருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. மேக்சிமம் ஹிட்டிங் அடிச்சிருந்தாங்க. அந்த ஹிட்டிங் எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து இந்த கார்க் ஐலாண்டு. இந்த கார்க் ஐலாண்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட 3வது நாளே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில சேனல்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த கார்க் ஐலாண்டு. பட் நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஆப்ஷன் A ஆப்ஷன் B இன்னும் தாக்கல் நடத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்கா வந்து தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி கடைசி நேரத்தில் முடியலன்னா ஈரானை வந்து காலி பண்ணணும்னா அதை தாக்கல் நடத்துவாங்க, ஆப்ஷன் AB. பட் இன்னைக்கு வந்து தனது எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறார், பக்கத்தில் தாக்கல் நடத்த பதிவு. இது வந்து கார்க் ஐலாண்டில் அவங்களுடைய மிலிட்ரி பேஸை மட்டும் அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த கார்க் ஐலாண்டில், ஏன்னா அந்த கார்க் ஐலாண்டு தான் ஈரானுக்கு தன்னுடைய 80% எக்ஸ்போர்ட், பெரும்பாலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவில் ரெஃபைனரி, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட அந்த குருடாயில் கொண்டு வந்து எங்கே சேர்த்துறாங்கன்னா இந்த கார்க் ஐலாண்டில் சேர்த்துறாங்க, இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கார்க் ஐலாண்டை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து கப்பல்கள் வரவழைக்கப்பட்டு இங்கேருந்து லோட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய எக்கானமி காரிடர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே எங்கள் கார்க் ஐலாண்டில் தான் இருக்குது. அப்போ இந்த வீடியோ பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கார்க் ஐலாண்டில் மேக்சிமம் பேஸ் இருக்குது, அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய IRGCனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை முதல்ல நாங்கள் அடிக்கிறோம், கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து நிர்மூலமாக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் அவருடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாம்பிங் ரைட் இந்த ஹிஸ்ட்ரி மிடில் ஈஸ்டில் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு நாங்கள் நடத்துகிற தாக்குதல் தான். வந்து டோட்டலி அவங்களோட மிலிட்டரி டார்கெட் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவங்களுடைய கார்க் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, கார்க் ஐலாண்ட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோஃபாஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் வந்து கை வைக்கிறோம். அதில் ஒன்று மட்டும் தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் ஏன் கை வைக்கல அப்படின்னா உங்களோட எக்கனாமிக் ஜோன் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் விலை வந்து பெருசாக ஏறிட்டு இருக்கு இல்லையா, அதனால் நாங்கள் இன்ன வரைக்கும் கை வைக்காமல் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து குறி வச்சது வந்து அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் தான், குறி தப்பெல்லாம் இல்லை, நாங்கள் குறி வைக்கல, இன்னும் 2 நாள் டைம் உங்களுக்கு. தொடர்ந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அங்கே வருகின்ற எண்ணெய் கப்பல்கள் மீது நீங்கள் தாக்கல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே அடிக்க வேண்டியது இருக்கும், இங்கே உங்களுடைய ஒட்டுமொத்த எக்கானமியை நாங்கள் காலி பண்ணிவிடும், இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை, உங்களுக்கு 2 நாள் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தரப்புல இருந்து. அப்போ வீடியோ பதிவு வெளியிட்டா தொடக்கூடாத பகுதியெல்லாம் கிடையாது, அது எங்களுக்கு ஈஸியாக இலக்குகள் நெருங்கக்கூடிய பகுதி தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு மிலிட்ரி பேஸ் அடிச்சிருக்காங்க. மேபி மிலிட்ரி பேஸ் அடித்தது காரணம் என்னென்னா, அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் பண்ணாங்கன்னா இவங்க உள்ள நுழைஞ்சிக்கலாம், அந்த தீவு எடுத்துடலான்ற முடிவில் கூட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த எச்சரிக்கையெல்லாம் பார்க்கும்போது அந்த தீவை குறி வச்சுட்டாங்கன்றது நம்ம ஆரம்ப கட்டத்தில் தான் அதை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஈரான் உடனடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அது மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகள், இதை விட நம்பி இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை நிர்மூலமாக்குவோம், யாருக்கு யார் மிரட்டுறீங்கன்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது நீங்கள் மட்டும் இருந்துருவீங்களா அப்படின்றாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்கல் நடத்துவோன்றாங்க. இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக டவுசர் கண்டிருக்கும் அங்கே அரபு நாடுகளுக்கெல்லாம், அதாவது சவுதிக்கு, குவைத்துக்கு, அந்த UAEக்கு, இங்கே பக்ரைனுக்கெல்லாம் வந்து ஆஹா சோழியை முடிச்சு போட்டாரு. இப்போ அந்த இடத்துல அடித்தாங்கன்னா இனி அரபு நாடுகளில் ஒரே ஒரு எண்ணெய் கிணறு கூட இருக்காது, கம்ப்ளீட்டாக அடிக்க போகிறோம் அப்படின்வாங்க. இப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எல்லையை அடிச்சது அமெரிக்கா, அவங்கள அடியிலான எண்ணெய் ஏழை அடிக்கிற அப்படின்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவோட நிலைகளை வெளியேற்றுங்கன்ற ஒரு சூழ்நிலை சொல்ல வைக்கணுன்ற முடிவில் ஈரான் இருக்காங்க.
ஆனால் நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க, எப்போ பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா கூடிய விரைவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. திடீர்னு அல் ஜசீரா இன்னும் ஒரு சில சேனல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இப்போ ஒரு சில அலோவ் பண்ணுற கப்பல்களையும் வந்து யுவானில், சீனானுடைய நாணயம் யுவானில் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அலோவ் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். அப்போ ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி சீனாவை பெரிய அளவுக்கு வளர்த்துறாங்க. ஏன்னா ரஷ்யாவும் இடையில் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் நாணயத்தை விட டாலரை விட நீங்கள் யுவானில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யுவான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாகவே, அதாவது ரூபலுக்கு அப்புறம் அடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க ஈரானும் ஒரு வகையில் முடிவு பண்ணிட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் அடிக்கும்போது பெருசாக பாதிப்பாயிடும். அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இனி யுவானில் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். பட் அது இதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு அவங்க தான் சொல்ல வேண்டிய தகவல், ஈரான் தரப்புலேருந்து சொல்ல வேண்டிய தகவல். ஆனால் அராக்சி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நேற்று ஃபினான்ஷியல் டைம் பத்திரிகையை சுற்றி காட்டி அமெரிக்காவுடைய கெத்தெல்லாம் வந்து மண்டிட்டுருச்சு, கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, இந்தியா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு முன்பு ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு கெத்தாக பேசுனீங்க, இன்னைக்கு இந்தியா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குன்ட்டு, இதுதான் உங்களுடைய ரிஜிம் சேஞ்சா, இதுதான் உங்களுடைய ரிஜிம் சேஞ்சா, அங்கே ரஷ்யாவை வீழ்த்தணும்னு நினச்ச நீங்கள் இன்னைக்கு எங்களால் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு எக்ஸலத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மிடில் ஈஸ்டையே ஒட்டுமொத்தமாக முழுங்க நினைச்சதான் ஈரான், இஸ்ரேலை அழிக்க நினைத்ததான், அதை நாங்கள் தடுத்து இருக்கிறோம், நாங்கள் இல்லை என்றால் மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக ஈரான் பிடிச்சிட்டு ஆக்கிரமிச்சிட்டுப்பாங்க, அதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஈரானுடைய தலைவர், உச்சபட்ச தலைவர் முஸ்தபா மட்டும் இல்லை, இன்னும் முக்கிய தலைவர்களுக்கு எல்லாமே வந்து $10 மில்லியன், ஆல்மோஸ்ட் இந்திய மதிப்பில் ஒவ்வொருத்தரும் 83 கோடி பக்கம் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. 83 கோடியிலேருந்து ஒரு 90 கோடி பக்கம் வரும், அதாவது யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுத்துட்டாங்கன்னா. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, நேற்று அத்தனை பேருமே கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, இந்த முஸ்தபாவை தவிர அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு தலைக்கும், இவர்கள்லாம் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் தீவிரவாதிகள் அனௌன்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு தலைவரும் அவங்க புனித தலைவரா அவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நீங்க எப்படி அப்ப அந்த பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்துருவீங்களா? இருப்பிடத்தை காட்டி கொடுக்குறாங்கன்னா அப்ப நான் கூட நேற்று நிறைய வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அராக்சி அவர்கள் கலந்துக்கிறாரு, லஜானி அவர்கள் கலந்துக்கிட்டாரு, பெரும்பாலான தலைவர்கள் நேற்றைய கூட்டத்தில் பப்ளிக் மத்தியில் தோன்றி பேட்டியும் கொடுத்துறாரு, அவங்க ஃபேஸுமே தெரியுது. அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தா நீங்கள் வந்து 83 கோடி கொடுக்குறதுன்னு தெரியல, அவங்க தான் பாஸ் நாங்கள் தான் இருக்கோன்றாங்களே. எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரியல. இனியோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோட நிறைய பகுதியில் ஜெலன்ஸ்கியோட புலம்பல் ஆர்கே சேனலோட தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பொருளாதார தடைகள் நீக்கிறதெல்லாம் வந்து 10 பில்லியனுக்கு மேலே அவங்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரஷ்யாவுக்கு. இது இன்னும் 3 மாதத்துக்கு இழுப்பாங்க, 3 வருஷத்துக்கு இழுப்பாங்க. அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலைய போகுதுன்னு இருக்காரு. ரேசா பலாவி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். யாரு? ஜெலன்ஸ்கி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். அப்போ அடுத்த கட்ட தலைவர் கன்ஃபார்மா அப்படின்றது நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை வச்சிடறேன். நான் யாரு? ஈரானுடைய கிளவுன் அங்கே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவல். இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃபாக அர்மீனியானுடைய எல்லை பகுதியில் வந்திருக்காங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெஷல் பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற சிறப்பு தகவல்கள் அங்கேருந்து கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் தட்டுப்பாடை வந்து இந்தியாவுக்குள்ளே நீக்கிட்டு இருக்காங்களாம், ரைடு விட்டுட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரே ஒரு சிலிண்டர் இதில் வந்து தெலுங்கானாவில் 822 சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏன்னா காசு அதிகமாக கொடுத்தா கிடைக்குது, ஆனால் இல்லைன்றாங்க. அப்போ இது பேர் இல்லைன்ற தட்டுப்பாடு இல்லை, உள்ளே வந்து சம்திங் அவங்க வச்சுட்டு விற்கிறாங்க. அதை இது அந்தந்த மாநில அரசுகள் கொஞ்சம் பொறுப்பெடுத்து கொஞ்சம் ரைடு விட்டு பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வந்துடலாம். அது அந்த மாநில அரசுகளை பொறுத்து, அது யார் மீது பழி வருதுன்றதை பொறுத்து தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இருக்கிற சூழ்நிலை இப்போ நேற்று 2 நாளாக பெருசாக அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு 2 நாள் அதே பொழப்பா இருந்தாங்க. ஐ திங்க் நேற்று இருந்து நைட்டு இருந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சகஜ நிலைமைக்கு வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது பெட்ரோல் டீசல், இன்னுமே அந்த தட்டுப்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு ஏன் இது குறையுதுன்றது நம்மளுக்கு இந்த யுத்தத்தை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் ஒரு தாக்கம் இருக்குது. இந்த சீனாவிலிருந்து இன்னும் அதிகமான பதிவுகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் கொலை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசியல் பண்ணுவதை விட இது வந்து அந்த ரீசன் நம்மளுக்கு புரியும். பட் அதற்காக இது அதுன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் இதுதான் இருக்கிற சூழ்நிலையும் கூட.
ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.